ஹாயூ மக்களே, நம்ம தாவேக கட்சி வந்துடுச்சு, ஜெயிச்சு நம்ம தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் சூப்பராக செயல்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறாரு. நல்லா செயல்படுறாரு, துணிச்சலாக பேசுகிறாரு, துணிச்சலாக இருக்கிறாரு, துணிச்சலாக எல்லாருமே ஓட விடுறாரு. எல்லாமே சரியாக இருக்குது மக்களே. ஆனால் நம்ம கிராமத்து சைட்லேயோ நான்லாம் அதில் முக்கியமாக தாவேக கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகியாக நான்லாம் இருக்கேன். நாம் யாருக்குன்னா எதனா ஒரு நல்லது செய்யலாம், யாருக்குன்னா எதனா செய்யலாம் நம்ம போனால் நம்ம இன்னுமே இதில் செயல்பாட்டில் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. செயல்பாட்டில் ஏன் விட மாட்டேங்கிறாங்கன்னா, இன்னுமே திமுக அதிமுக தான் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த திமுகவும் அதிமுககாரும் தான் இன்னுமே நாங்கள் தான் செயல்படுவோம்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுறாங்க. அவங்க கூட செயல்படட்டும், நாங்கள் வேணானே சொல்லலை, நீங்களும் செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் எந்த செயலும் செய்யக்கூடாதுன்றாங்க எங்கள் தாவேக கட்சிக்காரன். அப்படி நம்மக்கிட்ட டைரெக்டாக சொல்லனாலும் அந்தந்த நம்ம ஒரு செயல்பாடு இருக்குன்னா அவங்கள மிரட்டுறாங்க. அவங்க தலைமையில் தான் முதலமைச்சராகி உட்காந்துருக்கிறாரு ஜோசப் விஜய் அவர்கள். மற்றபடி அந்த கட்சிக்காருக்கெல்லாம் எந்த அதிகாரமும் இல்லை. அவங்கள வச்சு நீங்கள் எப்படி செய்யலாம்? அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் எப்படி செய்யலாம்? மக்களே, இந்த கேள்வியெல்லாம் கண்டிப்பாக வருது. அதனால தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இதை நம்ம எப்படி சொல்கிறது? தயவு செஞ்சு இது தளபதி ஜோசப் விஜய் அவர் காதுக்கு இந்த விஷயம் போகணும். இன்னுமே நாங்கள் தான் அவங்களே செயல்பாட்டில் இருந்தால் அப்போ கட்சியிலலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் இருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு எதனா நல்லது செய்யலாம்னு நினைக்கிறோம். எங்கள் செயல்பாடெலாம் நாங்கள் எப்போ காட்டுறது? நாங்கள் எப்போ மக்களுக்கு நல்லது செய்யுது? இன்னும் 6 மாதத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் வருது. அதுக்குள்ளே அவங்களே நியமிச்சிக்கினாங்க. எல்லாருமே நாம் தலைவராக இருக்கணும், நம்ம கவுன்சிலராக இருக்கணும், எல்லாமே அவங்களே நியமிச்சிக்கினாங்க. ஆனால் நம்ம தாவேக கட்சிக்கு என்றைக்குமே முக்கியத்துவமே இல்லையா? முதலமைச்சராகி ஜோசப் அவர்களே ஆயிட்டார், ஜோசப் விஜய் அவர்கள். ஆனாலும் நம்ம கட்சிக்கு இன்னும் முன்னுரிமை கிராமத்துள்ள இன்னும் வரல. உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த கிராமத்துள்ள முக்கியத்துவமே வரல. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரா, நீங்கள் அதோட தான் இருக்கணும். எங்கள் ஊருக்கெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மக்களே. தயவு செஞ்சு இந்த வீடியோ எப்படின்னா, கண்டிப்பாக நம்ம தளபதி முதலமைச்சர் அவருக்கு போகணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இதனால் என் மேலே நிறைய எதிர்ப்பு இருக்குது. இருந்தாலும்